இது பாருங்கள், 2 கரும்பு செடி வச்சோம். பொங்கலுக்கு வர மாதிரி தெரியல. பாருங்கள், ஒரு கருவேப்பிலை செடி இப்போ தான் ஆளாயிட்டு வந்திருக்குது. இது பாருங்கள், ரெட்டு கொய்யாக்காய். இந்த செடி எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பக்கம் பாருங்கள், நெல். இது தீவனத்தட்டு மாட்டுக்கு. மாங்காய் செடி, கொய்யா செடி தான் நம்ம நிலத்துல நிறையா இருக்கும். அவ்வளோதான். தென்னை மரம், பட்டுப்பூச்சி ஷெட்டு, பக்கத்தில் நம்ம வீடு. அப்படியே பாருங்கள், பக்கத்தில் ஏரி ஃபுல்லாக ரம்பிடுச்சு. அதனால் எந்த வண்டியும் வர முடியல, நெல் இருக்காமல் அப்படியே நிற்கிது. இன்னொன்று முக்கியமானது ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கள். இதுதாங்க எங்கள் பெரிய மாமரம். ரொம்ப நாளாக வளருது இந்த மாமரம். என்றைக்கு பழம் விடும்னுட்டு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று காட்ட போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதாங்க பலாமரம் வச்சு இது ஒன்று தான் காயே வச்சுருக்குது. இந்த பிஞ்செல்லாம் அப்படியே அழுகிடும், அவ்வளோதான். இது என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியல. பலாமரத்தில் அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது பாருங்கள், இந்த செடி வந்து ஆரஞ்சு பழம். இன்னும் ஆப்பிள் செடியெல்லாம் வைக்கணும். இது தேங்காய் மரம். பல வருஷமாக காய் காய்க்கல, இப்போ தான் காய் வச்சுருக்குது. இது வந்து இது ஒரு வகையான கிழங்கு செடி. மரம் மாதிரி ஆயிடுச்சு. மாட்டுக்கெல்லாம் போடுவோம் இந்த மரத்தை வெட்டி. எலுமிச்சம் செடியில் பாருங்கள், எலுமிச்சம் பழமே இல்லை. ஒரு டைமுக்கு தான் சீசன். அது இப்போ சீசன் இல்லை, அதனால் காய் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க. ஏதோ 1-2 விடும், அவ்வளோதான். சாமிக்கு மட்டும் நம்ம பறிச்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய் செடி. காய் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கும், இதில் காட்டுறேன் இருங்க. தெரியுதுங்களா? இந்த காய் காட்டு நெல்லிக்காய். நாங்கள் வந்து சின்னதாக இருக்கிறத வந்து காட்டு நெல்லிக்காய்னு சொல்ல மாட்டோம். இதுதான் காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம். எப்படி பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு செடி காய் வச்சிருச்சு, தேங்காய் செடி. இது ஒரு எலுமிச்சை மரம், எலுமிச்சம் செடி.
இது பார்த்தீங்களா, இதுதான் மதியம் பார்த்தீங்கன்னா நிறைய நிழல் தரும் பாதாம் மரம். இங்கே ஒரு கருவேப்பிலை செடி, 2 செடி தான் இருக்குது. நான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். நிறையா செடி வச்சாதான் நமக்கு இங்கே வந்த உடனே தேவைப்படும். பாருங்கள், இங்கே ஒரு மாங்காய் செடி சைடில் நிறைய இருக்குது. நெல் ஃபுல்லாக விளைஞ்சிருச்சு. ஆனால் கால் வச்சாவே உள்ளே கால் முட்டி அளவுக்கு இறங்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு எங்களுக்கு தெரியல, எப்படி அறுக்க போகிறோன்னுட்டு. இன்னும் கொஞ்சம் மழை வராமல் இருந்தால் அறுத்துடலாம். இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். இது ஒரு வயல் மட்டும்தாங்க நெல் வச்சோம். ஏன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் நெல் வச்சுருக்குறோம், விற்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா கேட்டு சும்மா இப்போதைக்கு டெம்பரரியாக போட்டிருக்கோம். இந்த சைடெல்லாம் நிறையா செடி இருக்கும். கொய்யா செடி, தென்னஞ்செடி. இந்த லைனில் பார்த்திங்கன்னா நிறைய கொய்யா செடி தான் இருக்கும். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ செடியெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு எங்கள் உள்ளார போக முடியாது, சைடில் இறங்கி அறுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி, இதுதான் ஏரிங்க. இது நமக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வரைக்கும் தண்ணி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக தண்ணி ரம்பி கோடி போன போது பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த கேட்டு மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு.